QR கோட் மூலம் மரத்தின் பயன்பாடு மற்றும் அதன் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் நடைமுறை புதுவை தாகூர் அரசு கல்லூரியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறார். மாணவர்களுக்கு சுத்தமான காற்றோட்ட வசதி, மரங்கள் வளர்த்தல், தோட்டம் பராமரித்தல் உள்ளிட்ட பணிகள் அங்கு நடந்து வருகின்றன. மேலும் கல்லூரி வளாகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த மரங்களின் பயன்பாட்டை QR கோடு மூலம் அறிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களை மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. ஒரு காலேஜ்ல பிரின்சிபல் 2007 இருக்கு. ஒரு 7-8 இயர்ஸ்ல நான் வரோம் டைம்ல இது ஒரு பேரன் கேம்பஸ் மாதிரி இருக்கு. அத ஒரு கஞ்சு மரத்து இங்கே அங்கே பெருசு இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் இருக்கு. ட்ரை லேண்ட் இருக்கு, பிளான்ட்ஸ் இல்லையே. ஸோ 6-7 இயர்ஸ்ல நிறைய பிளான்ட் பண்ணி 7,000-8,000 ட்ரீஸ் இங்கே பிளான்ட் பண்ணி வச்சு ஸோ இட் ஹஸ் பிகம் ஏ அர்பன் ஃபாரஸ்ட். அதை ஒரு சின்ன பிளேஸ் இங்கே கிடையாது, இங்கே ஸ்பேஸ் இல்லையே. வி ஹவ் ஆல் பிளான்டட். அந்த மெசேஜ் என்ன இருக்கு? மெசேஜ்ல வி வாண்டட் டு கிரியேட் a green urban forest in Pondicherry. இந்த காலேஜ்ல 2000க்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் என்னென்ன ஒரு QR கோட் மாட்டிருக்காங்க. அந்த மரத்தை அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா அதோட தமிழ் பேரு, அதோட இங்கிலீஷ் பேரு, அதோடைய பயன்கள், அந்த மரத்தோட பூ எப்படி இருக்கும், காய் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். அந்தந்த மரத்துலேயும் ஒவ்வொரு பறவைக்கான பிக்சர் வச்சு அதோட அது பறவை எப்படிலாம் ஹேபிட் இருக்கும், அதுக்கு சாப்பாடு தனியாக அதில் வச்சுருக்காங்க, அதில் தண்ணி வச்சுருக்காங்க. அது இது நாங்கள் இந்த காலேஜில் நாங்கள் மட்டும் கற்றுக்காம வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களும் பார்த்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க.